அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/1/2025 புதன்கிழமை. இன்று மாட்டுப்பொங்கல் திருநாள், பட்டிப்பொங்கல் திருநாள், இன்று கரிநாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கமலாம்பிகா சமேத கைலாசநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கமலாம்பிகா சமேத கைலாசநாத பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இன்று அதிகாலை 4:24 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 11:53 வரை பூச நட்சத்திரம், அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்று மாட்டுப்பொங்கல் அல்லது பட்டிப்பொங்கல் செய்வதற்கு நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. அதே மாதிரி மாலை 3 மணி முதல் 5:30 மணி வரையும், அதே மாதிரி இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் செய்யலாம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும். கோபம் காட்ட வேண்டாம். தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. லக்ஸரி அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்பொழுது கவனமாக இருக்கணும். பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள், பொறுப்பு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். குவாரி நடத்துபவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி போன்ற இடங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஆஃபீஸ், அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். தேவையில்லா சிந்தனையை தவிர்க்க வேண்டும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஏர்கிராஃப்ட் இன்ஜினியராக இருப்பவர்கள், பைலட்டாக இருப்பவர்கள், ஏர் ஹாஸ்டஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு லாபம் உண்டு.
கெமிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கார்ப்பரேட் கம்பெனிகளிலே நல்ல சீனியர் பொசிஷனில் இருப்பவர்கள், சிஇஓவாக, எம்டியாக, வைஸ் பிரசிடெண்ட்டாக, அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள், கிளாஸ் எடுப்பவர்கள், யோகா ஆசிரியராக, ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு வேறு நல்ல நிறுவனங்களிடமிருந்து அழைப்பு வரும், பயன்படுத்திக்கிங்க. பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள், குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல உற்சாகமான நாள். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்த சிலருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்ல நியூஸ் வரதுக்கான வாய்ப்புள்ள நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் சில மாற்றங்களை பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும், அல்லது சுதர்சன ஷட்கம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க. சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி என்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிரைவராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சொந்தமாக வாகனத்தை வாங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. பெண்கள், நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகள், குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீங்க. வாகனத்தை மாற்றும் யோகம் சிலருக்கு உண்டு. பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்.
தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள், அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனமெல்லாம் தென்படக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். அரசு அதிகாரிகள் சிலருக்கு திடீர் பணியிட மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக, டீச்சர், ஆசிரியராக, பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வந்து போகும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு தாய்நாடு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பண கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகிற சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பிரச்சனை வரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி பெரியவர்கள், முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது கவனமாக இருக்கணும். ரோடை கிராஸ் பண்ணுற போது இல்லை ரோட்டில் நடந்து போகிறதெல்லாம் கவனமாக போக வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் காட்டக்கூடாது. சிலருக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் வந்து சேரும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் எச்சரிக்கை தேவை. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. பூஜை பொருட்கள் விற்பவர்கள், மருந்து கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக வேலை செய்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே மியூசிக், இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை முடிந்தால் தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுக்கு, சர்ஜரி பண்ணி கொண்டவர்கள் அல்லது ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், அதே மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு
நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் கூட அதிகரிக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நல்ல கூடுதலான பலன் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு திடீர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சினிமா சின்னத்திரையிலே இருப்பவர்கள் பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு சமூகத்திலே நல்ல அந்தஸ்து கிடைக்கும். விஐபிக்களின் நட்பால் நன்மை கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை சிவப்பு நிற பூக்கள் அல்லது மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுக்கிரகம், அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.